அந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் வத்ராருப்பு தேசு கௌதமன் அவர்கள். ஒரு கவிஞரா இவர் உருவான விதம், இளவயது முதலே கவிதைகள் மீது இவருக்கு இருக்கிற ஆர்வம், கவிதைங்கிறது என்ன, அது எப்படி இருக்கணும், இவரோட தனித்துவம் என்னன்னு பல விஷயங்களை நாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கவிஞரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். நன்றி. கவிஞர் அப்படின்னு சொல்லும்போது கவிதைகள் மீது உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஆர்வம் இருக்கு. பள்ளி நாட்கள்லேயே நீங்கள் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கீங்க, பல பத்திரிகைகளில் உங்களோட கவிதைகள் வந்திருக்கு. அப்படின்னாலும் நிறைய கவிதைகள் தொகுப்பு நீங்கள் எழுதியிருந்தீங்கனாலும் உங்களுடைய பார்வையில் கவிதை அப்படிங்கிறது என்ன, ஒரு கவிதை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லணும், அதில் நமக்கான தனித்துவம் அடையாளம் அப்படின்னு வரும்போது அதை எப்படி நம்ம உருவாக்கிக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய எல்லா படைப்புகளையும் தொகுப்புலையுமே அந்த சிறு வயது அனுபவங்களை நிறைய மையமாக வச்சு எழுதுறீங்க. ஏன் அப்படியெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, உங்களுடைய இலக்கிய ஆர்வம், இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல கவிதைகள் பற்றி நம்ம பேசும்போது இலக்கியங்கள் மீது உங்களுக்கு இருக்கிற ஆர்வம், இலக்கியங்களை நீங்கள் பார்த்த விதம், இதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். எனக்கு இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, சிறு வயதிலேயே எனக்கு இலக்கியம் மீதான ஆர்வம் வந்துடுச்சு. அதாவது 2ஆம் வகுப்பு படிக்கும்போதே பத்திரிகைகளுக்கு எழுதி அனுப்புறது, இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் எங்கள் அப்பா எனக்கு தொடங்கி வச்சாங்க. எங்கள் அப்பா ஒரு இலக்கியவாதியாக இருந்தாங்க, தே. சுந்தர மகாலிங்கம், ஆசிரியராக ஓய்வு பெற்றவங்க. அவங்க இப்போ ரொம்ப காலமாக ஒரு 1965-70 அந்த காலகட்டத்திலேருந்தே அவங்க நிறையா பத்திரிகைகள் சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து நான் வளர்கிற காலத்தில் எனக்கு அதை பழக்கப்படுத்தினாங்க. பத்திரிகைகளுக்கு கேள்வி பதில் எழுதுறது, துணுக்குகள் எழுதுறது, நகைச்சுவை துணுக்குகள், கவிதைகள் எழுதுறது, இந்த மாதிரிலாம் அவங்க கொடுத்த ஊக்கத்தில் நான் முதல்ல எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு கல்லூரி இந்த மாதிரியான காலகட்டம் வர்றப்போ நண்பர்கள் எனக்கு நிறைய இலக்கிய பத்திரிகைகளை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ கணையாளி, காலச்சோடு, இது மாதிரியான இலக்கிய பத்திரிகைகள், அதுபோக ஜனரஞ்சக பத்திரிகைகள், குமுதம், ஆனந்தவுடன், குங்குமம், இந்த மாதிரியான பத்திரிகைகள்லாம் அறிமுகமாச்சு. எல்லா பத்திரிகைகளுக்கும் எழுதி அனுப்ப ஆரம்பித்தேன். நம்ம எழுதி அனுப்புகிறப்போ எழுதி அனுப்பி பத்திரிகைகள் பிரசுரமாகி அதை நம்ம பார்க்குறப்போ அது கிடைக்கிற சந்தோஷங்கிறதே ஒரு தனி சந்தோஷம். அது ஒரு போதை மாதிரின்னு கூட சொல்லலாம். எழுத்தில் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு இது. ஏன்னா இப்போ 2ஆம் வகுப்பு படிக்கிறப்போ எழுதுகிறப்போ பார்த்திங்கன்னா, அப்போ காலகட்டத்தில் பத்திரிகையில் ஒரு சன்மானம்ங்கிறது 5 ரூபாய் அனுப்புவாங்க. ஸ்கூலில் இருப்பேன், ஸ்கூலில் படிக்கிறப்போ போஸ்ட்மேன் கொண்டு கொடுப்பாரு, இந்த மாதிரி மணியாரில் வந்திருக்கு அப்படின்ட்டு 5 ரூபா கொடுக்குறப்போ வாத்தியார் கூப்பிட்டு என்னடா இதெல்லாம் அனுப்புறியா அப்படின்ட்டு, அப்போ நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு படிப்படியாக இப்போ வரைக்கும் நான் பத்திரிகைகளுக்கு எழுதி அனுப்புறத ஆரம்பித்தேன். அதுபோக இப்போது கவிதை நூலும் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. தொடர்ச்சியாக இப்போ ஒரு 4 கவிதை நூல், அங்குன்னு ஃபஸ்ட்டு கவிதை நூல் போட்டேன். அதுக்கடுத்து நான் பச்சை விளக்குக்காரி, அதுக்கடுத்து பால்ய வீதி போட்டேன். இப்போது ரீசெண்டாக மெல்லின தேசம் 4 கவிதை நூல்கள் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கவிதை அப்படிங்கிறது என்ன சார்? கவிதைனா அது என்ன, எதை வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கவிதைங்கிறது எழுத்து நடையின் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ கட்டுரை எழுதுறது, ஒரு கட்டுரை இந்த மாதிரிலாம் எழுதுகிறப்போ அதில் நம்ம சரளமாக சொல்லிடுவோம். ஆனால் அதை ஒரு உள்வாங்கி அதை கூடுதலாக சிந்திக்க வைக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா அந்த விஷயத்தை ஒட்டி நம்ம படிக்கிற வாசகர்களுக்கு இன்னும் நிறையா கற்பனையை தூண்டுற மாதிரி இருக்கணும். தூண்டி அதுலேருந்து இன்னும் 4-5 விஷயங்கள் அவங்க கேதர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு விஷயந்தான் கவிதைன்னு நான் நினைக்கிறேன். இது கவிதை பார்த்திங்கன்னா முன்னே சங்க இலக்கியங்கள், மரபு கவிதைகள் அந்த மாதிரிலாம் வர்றப்போ நமக்கு அதை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு தமிழாசிரியர் தேவைப்படும். அவர் அதை விளக்கம் கொடுத்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதில் இலக்கணம் ரொம்ப இருக்கும். அணி, தொடை, சீர், இந்த மாதிரிலாம் நிறையா வெண்பா இதெல்லாம் இருக்கும்.
அந்த சங்க இலக்கியத்துலேருந்து இப்போ மகாகவி பாரதியார் காலத்தில் வர்றப்போ வந்துட்டு அதே மரபு கவிதை வந்துட்டு கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் எளிமையாக வந்தது. அவரும் வந்து இலக்கணத்தை பின்பற்றினார். ஆனால் வந்து வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரியான வார்த்தைகள் இருந்தது. அதனால் நம்ம வந்துட்டு ஈஸியாக பண்ணி முடியுது. அதுக்கடுத்த காலகட்டமாக வந்துட்டு புதுக்கவிதைகள் வந்தது. புதுக்கவிதைகள் வந்தது வந்து பார்த்தோன்னா ஒரு அனைத்து கவிஞர்களுக்குமே வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அதாவது நம்ம மனசில் தோணும் விஷயங்களை வந்துட்டு ரொம்ப எளிமையாக வந்துட்டு நம்ம கவிதையாக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. அதாவது இலக்கணம் முழுமையாக தேர்ந்தவங்க தான் வந்துட்டு எழுத முடியும் அப்படின்னு இந்த சூழல் மாறி ஓரளவு நமக்கு வந்துட்டு ஒரு ஒருமைப்பன்மை, ஒரு நகரம் அந்த வித்தியாசம், லகரம் வித்தியாசம் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுட்டு ஒரு சந்திப்பிழை இல்லாமல் எழுத தெரியும் அப்படின்னு வந்துட்டாலே வந்துட்டு நம்ம வந்துட்டு புது கவிதைகள் வந்து எழுத முடியுது. ஆரம்பத்தில் வைரமுத்து, மூமேத்தா அவங்கெல்லாம் வந்துட்டு நல்லா அந்த புது கவிதையிலும் கூட வந்து ஒரு நயமாக எழுதுறதெல்லாம் கொண்டாந்தாங்க. அதுக்கடுத்து அப்துல் ரஹ்மான், கவிக்கு அப்துல் ரஹ்மான் இந்த மாதிரி நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தா இளைய தலைமுறையில் நிறைய புது கவிதைங்கிறத தாண்டி நவீன கவிதைகள் வந்துருச்சு. நவீன கவிதைகளும் பின்னவீனத்த கவிதைகள் வந்துருச்சு. அதிலே நிறைய இசம்லாம் வந்துருக்கு. சர்ரியல் இசம்னு சொல்லுவாங்க. ஒரு புகைப்படம் இமேஜ் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜை பார்த்துட்டே ஒரு கவிதை எழுதுவாங்க. அந்த இமேஜுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மரங்கள் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த மரங்கள், அந்த காடு, அதுக்குள்ளேயே ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு கவிதை போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பெரிய இப்போ கவிதையில் வந்துட்டு ஒரு உச்சங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி மாறி வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்குது. ஒரு கவிதை அப்படின்னு வரும்போது ஒரு கவிதையை படிக்கும்போதே இது இவங்களுடைய படைப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவங்களுக்கான அடையாளங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த நடையிலேயே நமக்கு தெரியும். இப்போ உங்களுடைய கவிதைகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையாளுற விதம், அந்த நடை பற்றி சொல்லுங்கள். என்னோடய நடை வந்துட்டு ஓரளவு வந்துட்டு இயல்பான நடையாக இருக்கும். ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஆனால் என்னட்டா அந்த மாற்றி யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியானது. இன்னொன்று என்னோடய பார்வையில் வந்து ஒரு கவிதைங்கிறது வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு அந்த விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு ஏதோ ஒரு கருத்து இருக்கும், ஒரு கவிதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். உதாரணத்தை எடுத்துக்கிட்டோன்னா வந்துட்டு வீட்டில் எறும்பு ஊர்ந்துக்கிட்டு போகும். அதை நம்ம கூர்ந்து கவனிச்சோன்னா வந்துட்டு அது எதையோ தூக்கிட்டு போகும். அது வந்துட்டு அது தூக்கிட்டு போகிறப்ப வந்துட்டு அதை நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஒரு பெண்மணி, ஒரு பெரிய பெண்மணி அவங்க இருக்காங்க, அவங்களையும் அந்த எறும்பையும் கம்பேர் பண்ணுறேன். அந்த அம்மா வந்துட்டு என்ன செய்வாங்கட்டா வந்துட்டு ஒரு திருமண மண்டபத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அன்பளிப்பு கொடுப்பாங்க. அப்போ வந்து தன்னோட மகளுக்கும் ஒரு அன்பளிப்பு வேணுன்ட்டு கூடுதலாக கேட்டு வாங்குவாங்க. ஒரு அலுவலகத்தில் வந்துட்டு அவங்க பணியாற்ற அலுவலகத்தில் வந்துட்டு ஒரு சாக்லேட் இதெல்லாம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட பேரனுக்கு வேணும்னு கொஞ்சம் கூடுதலாக சாக்லேட் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போனாங்கன்னா வந்துட்டு அங்கே திண்ணூறு குங்குமம்லாம் பூசாரி கொடுப்பாரு. அந்த திண்ணூறு குங்குமத்தில் வந்து தன்னோட கணவனுக்காக வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக முடிஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக அவங்க வீட்டு எறும்பு மாதிரியும் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு எதையோ சேகரிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவேன். அதேமாதிரி பண்ணால் ஒரு வீடு, நம்ம இப்போ இருக்க சூழ்நிலை வந்துட்டு ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டியிருக்கிறேன். அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி லே அவுட் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு வயல்வெளியாக தான் இருந்திருக்காங்க சாத்தியம் இருக்குது. அப்போ வந்து ஒரு வயல்வெளியை வந்து நம்ம வந்துட்டு வீடாக வந்து மாற்றுறோம். ஆனால் அப்போ வயல்வெளியில் வந்துட்டு ஒரு எலி இருக்கும். எலி வந்துட்டு நெல்லை வந்து திருடி திங்கும். அப்படிப்பட்ட எலி திருடி திங்குது. ஆனால் நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு அந்த வயலே திருடி வீடாக மாற்றிருக்கிறோம். ஆனால் அதை நம்ம வீட்டில் வந்து அந்த எலி வரும், புழங்கும். ஆனால் நம்ம வந்து அந்த எலியை வந்துட்டு பொறி வச்சு பிடிச்சிருவோம். அப்போ நான் அந்த எலியை பார்ப்பேன். எலியை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணும், அது வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஏண்டா நான் வந்துட்டு ஒரு நெல்லை தான் திருடிக்கிறேன், நீ இந்த வயலே திருடிட்ட, ஆனால் இப்போ என்ன வந்துட்டு ஒரு திருட மாதிரி பிடிச்சி வச்சுட்டே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதே ஒரு வீடை வந்துட்டு இன்னொரு கோணத்தில் என்ன பார்ப்பேன்ட்டா, அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு தொட்டி செடி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய வயல், அதை அழித்து அதில் வந்து வீடு கட்டி அது மொட்டை மாடியில் வந்துட்டு அந்த வயலோட ஞாபகார்த்தமாக ஒரு தொட்டி செடி வைக்கிறோம். அதை வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறோம். அப்படி ஒரு ஃபீல் பண்ணுவேன். இன்னொன்று அதே இதில் வந்துட்டு அந்த வீட்டில் வந்து ஒரு வரவேற்பறை இருக்குது. அங்கே ஒரு மீன் தொட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆற்று மணல்களெல்லாம் எடுத்து தான் நம்ம வந்துட்டு வீடு கட்டுறோம். அந்த ஆற்று மணலே ஒரு அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்போ வந்துட்டு அந்த ஆறு அழியுது, அந்த ஆறில் இருக்க மீன் வளம் அழியுது. இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஆற்று மண்ணை எடுத்து வீடு கட்டி அந்த வீட்டோட வரவேற்பறையில் வந்துட்டு ஒரு கண்ணாடி தொட்டி வச்சுருக்கோம்.
அதில் அந்த ஆற்று மணல் தான் போடுறோம், அதில் தண்ணியை ஊட்டுறோம், அதில் கூழாங்கற்களையும் போடுறோம், அதில் மீனை நீந்த விடுறோம். ஆக நம்ம அந்த ஆற்று மணலை எடுத்து திருடி வீடு கட்டினதுக்கு அந்த ஆற்றோட ஞாபகார்த்தமாக இங்கே வந்து ஒரு கண்ணாடி தொட்டில் மீன் வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி என்னோடய கவிதையில் காட்டுவேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா அதுலேருந்து ஒரு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி ஒரு மாற்றி யோசித்து ஒரு கவிதையாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதான் என்னோட பாணின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பால்ய விதி உட்பட மற்ற 4 கவிதை தொகுப்புகள்லையுமே வந்து அந்த சிறுவயது அனுபவங்களை நிறைய மையப்படுத்தி சொல்கிற மாதிரியே இருக்குது, குழந்தைகளுக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அந்த மாதிரி எல்லா படைப்புலையுமே அந்த சிறுவர்ன்ற ஒரு விஷயம் உங்களோட ஊடுருவி வந்திருக்கு? அதாவது நான் வத்திராயிருப்பு என்னோடய பிறந்த ஊர். இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன். என்னோட கிராமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் நினச்சாலே வந்துட்டு என்னோடய பாலியத்துக்கு தான் நான் போயாகணும். கிராமம் வந்து பார்த்திங்கன்னா வத்திராயிருப்புங்கிறது வந்து வற்றாத நீர் இருப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே வந்துட்டு பக்கத்தில் புலவர்கள் டேம் இருக்குது. அங்கே கிணறுகள்லேயும் வந்துட்டு தண்ணீர் வந்து எப்பயுமே வற்றாமல் இருக்கும். நாங்கள் வந்து கிணற்றில் வந்து குதித்து குளித்து அப்படி வந்தவங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து சென்னையில் பார்த்தோன்னா ஒரு டப்பு தண்ணியில் நானும் குளிப்பேன், என் பொண்ணும் குளிப்பான், என் பையனும் குளிப்பான். அந்த மாதிரி வந்து சிக்கனமாக குளிக்க வேண்டியதாக இருக்குது. அதான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வளர்ப்பு மீனை வந்துட்டு எப்படி ஒரு தொட்டி தண்ணிக்குள்ளே வந்து நீந்த வரோமோ அதே மாதிரி சூழ்நிலை தான் என்னோடய சூழ்நிலை இருக்குது. அப்போது எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டு கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த வத்திராயிருப்பு வாழ்க்கையில் பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு தெருவில் வந்துட்டு பொழுதி அப்பிக்கிட்டு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அங்கே வந்துட்டு அந்த தெருவில் வந்துட்டு ஒரு பாண்டி விளாட்றதா இருக்கட்டும், ஒரு பம்பரம் விடுறது, கோழி விளாட்றது எல்லாம் பண்ணியிருப்போம். அதே வத்திராயிருப்போட தெருவில் வந்துட்டு இப்போ வந்துட்டு சிமெண்ட் தரையெல்லாம் போட்டாங்க. அது வந்து ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம வந்து வளர்ச்சி அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்துட்டு அந்த சிறு வயதில் வந்த விளையாட்டுகள் அது எல்லாமே அந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு சமாதி எழுப்பின மாதிரியும் ஒரு சிமெண்டில் வந்து சமாதி எழுப்பிட்டாங்க. இப்போ வந்து அங்கே வந்துட்டு ஒரு பம்பரம் விடுறது, கோழி விளாட்றதுங்கிறது பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபீல் பண்ணி சொல்லுவேன். இன்னும் பார்த்தோன்னா சின்ன வயசில் வந்து அது கிராமங்கிறப்ப வந்து இந்த பன்னி விரட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வீட்டிலலாம் சத்தம் போடுறாங்க, என்னடா இது இந்த மாதிரி அது பன்னி விரட்டி தெரியுற அப்படிம்பாங்க. அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை வந்துட்டு ஒரு இப்படி போய் பண்ணியிருக்கானே இதை போயிட்டு விரட்டிட்டுலாம் தெரியிறானா அப்படின்னு இருப்போம். ஆனால் அதே விளையாட்டு இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்துட்டு ஆங்கிரி பேர்ட் அப்படின்னு வந்துருச்சு. அதுலேயும் வந்து நம்ம வந்துட்டு ஒரு கவட்டையை வச்சுட்டு பண்ணியே தான் அடிக்கிறோம். ஏன்னா அப்போ கால சூழ்நிலை மாறினாலும் வந்துட்டு அதே விளையாட்டை வந்துட்டு இப்போ பிரதிபலிப்பாக விளையாண்டுருக்கோம். அப்புறம் நீங்கள் இந்த கிளித்தட்டுன்னு ஒரு விளையாட்டு இருக்குது, அது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. கிளித்தட்டுங்கிற விளையாட்டு பார்த்தோன்னா நம்ம விவசாயிகள் அவங்க வந்துட்டு அவங்க விவசாயத்தோட தொடர்புடைய ஒரு விளையாட்டு. எப்படி பார்த்தோன்னா இப்போது நெற்கதிர்கள்லாம் வளருதுன்னா அந்த கிளிகள் வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு எதிரிகள். என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து இப்போ மொத்தமாக போகும், அந்த நெற்கதிரை ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு அதோட மரப்பூந்தில் கொண்டு போய் வச்சிடும், சேமித்து வச்சிடும். அது இப்போ பிறகு நிதானமாக வந்து சாப்பிடும். அந்த அறுவடை ஆகிற டயத்தில் வந்துட்டு எல்லா நெற்கதிரையும் எடுத்துகிட்டு போய் சேமித்து வச்சுட்டு பிறகு மற்ற நாட்களெல்லாம் அது தின்னுகிட்டே இருக்கும். அப்போ விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பஞ்சம் இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு அந்த மரப்பூந்துகளில் போயிட்டு அந்த மணிகளெல்லாம் வந்துட்டு எடுத்து அதை வச்சு சமையல் பண்ணுற மாதிரி காலகட்டம்லாம் இருக்கும். ஏன்னா மொத்தம் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த அறுவடை டயத்தில் வந்துட்டு அந்த கிளிகளை விரட்டுறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த கிளிகளை விரட்டுனா என்ன பண்ணுவாங்க, வரப்புகளில் வந்துட்டு சுற்றி ஓடி அதை விரட்டுவாங்க. அப்போ தான் அந்த கிளித்தட்டுங்கிற விளையாட்டு வந்துட்டு அதே ஒரு வயக்காடோட செட்டப் மாதிரி தான் இருக்கும். ஒரு செவ்வகமாக இருக்கும், அதில் குறுக்க கட்டம் போட்டு கட்டமாக இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த ஊடு கிளின்னு ஒருத்தர் வருவார், சைடு கிளின்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு குரூப் வந்து உள்ளே இறங்கி வருவாங்க, இறங்கி வந்து ஒரு எண்டுக்கு வந்துட்டு திரும்ப அவங்க வந்து இன்னொரு எண்டு வழியாக வந்து வெளியில் போகிற மாதிரி அது ஒரு விளையாட்டு இருக்கும். அந்த விளையாட்டு முறை பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த விவசாயிகள் எப்படி கிளியை விரட்டுறாங்களோ அதே செட்டப்பை வந்துட்டு விளையாட்டாக கொண்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம பல்லாங்குழி விளையாடுறோம் இல்லையா, அந்த பல்லாங்குழி கூட இன்னொரு வார்த்தையை வந்துட்டு பன்னாங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னாங்குழி பண்ணை அப்படின்னா வந்துட்டு பள்ளம். இப்போது தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி பாய்ச்சலுக்கு பள்ளம் வெட்டுவாங்க சுற்றி வந்து, அதை வந்து பண்ணைன்னு தான் சொல்லுவோம். இப்போது வயக்காட்டில் வந்துட்டு களத்து மேடு இருக்கும், களத்து மேட்டில் வந்துட்டு அவங்க நெல் அடித்து போட்டு அதை மூட்டையாக மாற்றி கொண்டு வரதுக்கு ஒரு 2 நாள் கணக்காகும். இப்போ வந்து அது ஒரு அரை நாளில் முடிச்சிருவாங்க, முன்னெல்லாம் அது 2 நாள் ஆகும். அந்த டயத்தில் அந்த களத்து மேட்டில் பொழுதுபோக்குறதுக்காக வந்துட்டு இந்த கிளித்தட்டு விளையாடுவாங்க, பல்லாங்குழி விளையாடுவாங்க. அந்த விளையாட்டுகள் இப்போ வீட்டுகளில் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது விவசாயம் குறைஞ்சிட்டு வர மாதிரி இந்த கிளித்தட்டுங்கிற விளையாட்டெல்லாம் போயிடுச்சு. நாங்களாம் அந்த காலத்தில் விளையாண்டுருக்கோம். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்க தோணுது எனக்கு. அதை தான் நான் கவிதையில் கொண்டு வரேன். இப்போ உங்களுடைய படைப்புகளை பற்றி இன்னும் பேசும்போது
அதுல சட்டாயர் ரொம்ப இருக்கு, இந்த கேலி இந்த மாதிரியான விஷயங்களையும். அது எதுக்கு சார் கவிதைகள்ல இது இருந்தா சுவாரஸ்யம் அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை எல்லார் மனசுலயும் இடம் பெறணும், என்ன காரணத்தினால அதை கையாளுறீங்க? அது வந்துட்டு நம்மளை வந்து ஒரு சேவ் பண்ணிக்கிறதுன்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது நம்ம ஒரு கருத்தை வந்துட்டு ஒரு வலிவான ஒரு கருத்தை சொல்கிறோம், ஒரு சமூகத்தில் இருக்க ஒரு நார்மலாக நடைமுறையில் இருக்க ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு எதிரான ஒரு கருத்தை சொல்கிறோம். அவன் சொல்கிறப்ப வந்து அதை வந்துட்டு அவங்கள வந்துட்டு பாதிக்காதபடியாக வந்துட்டு ஒரு நாசூக்காக சொல்கிற முறை தான். குறிப்பாக எடுத்துட்டோன்னா வந்துட்டு ஒரு சமையல் கட்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்துட்டு அங்கே வந்து பாத்திரங்கள்லாம் இருக்கும். அந்த பாத்திரங்களோட வந்துட்டு மனைவிங்கிறவனும் ஒரு கதாபாத்திரமாக இருப்பாள். இப்போ கணவர் அந்த வீட்டில் ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் சமையல் கட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு கதாபாத்திரமாக இருக்கவே மாட்டார். அதுதான் வந்து காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம வந்து குத்தி காட்டணும். இப்போ கணவனுக்கும் வந்துட்டு சமையலில் வந்துட்டு ஒரு பங்கு இருக்குது, அதை சொல்லணும். அதுக்கு சொல்கிறது வந்து இப்போ நம்ம நேரடியாக ஒரு கருத்தாக சொன்னோம்னா வந்துட்டு அது ஒரு எதிர்ப்பாக இருக்கும், என்னடா இது வந்துட்டு பெண்ணியம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே இது வந்து நாசுக்காக எப்படி சொல்லலான்ட்டா, இப்போது கொதிக்கின்ற குழம்பை துளியளவு எடுத்து உள்ளங்கையில் விட்டு ஊதி உப்பு சரியாக இருக்கிறதா என்று பார்க்கும் உப்பு சப்பில்லாத கதாபாத்திரமாக அடுப்படியில் நான் அப்படின்ட்டு ஒரு கணவனை வந்து நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து ஒரு உப்பு சப்பில்லாத கதாபாத்திரமாக தான் அடுப்படியில் இருக்காங்கிற வந்து ஒரு குத்தி காட்டு. அப்போ வந்து நீ வந்துட்டு உன்னோட கேரக்டர் நீ பண்ணுவோம். அதே கணவன் வந்து ஒரு நேரம் என்ன சொல்லுவார்ன்ட்டா, மனைவி வந்துட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவார், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அதே கணவர் வந்துட்டு இப்போ கத்திரிக்காய் கூட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், அல்லது குக்கர் விசில் வந்து எத்தனை வரணும், அல்லது இப்போ நம்ம பையன் வந்துட்டு என்ன படிச்சிருக்கான் அப்படின்னா கேட்டோன்னா அதெல்லாம் அவளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தையும் வந்துட்டு சட்டையராக வந்து கவிதையில் கொண்டு வருவேன். இதே ஒரு பொது வெளியில் வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மணிக்கூண்டு இருக்கும், நார்ச்சந்தின்னு இருந்தால் அங்கெல்லாம் வந்து ஒரு மணிக்கூண்டு இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த மணிக்கூண்டு வந்துட்டு இயங்காத மணிக்கூண்டாக தான் இருக்கும். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா புறா வந்து கூடு கட்டியிருக்கும். அப்போது இப்போ ஒரு மணிக்கூண்டில் வந்துட்டு மணிக்கூண்டு இயங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு புறா நின்றுச்சுன்னா அது பயந்துட்டு ஓடிடும். அப்போ இயங்காத மணிக்கூண்டாக இருந்துச்சுன்னா அந்த புறா வந்து தைரியமாக இருக்குது. அப்போ அதை வந்துட்டு நம்ம மாற்றி அந்த சட்டையராக சொல்கிறேன்னா வந்துட்டு அந்த மணிக்கூண்டு புறாக்களை விரட்டுவதை நிறுத்தி பல ஆண்டுகளாகிவிட்டது அப்படின்ட்டு அதை கவிதையில் சொல்லப்போ சொல்லுவேன். இதே மாதிரி ஒரு குழந்தையோட பார்வையில் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப வந்துட்டு பேருந்து கட்டணம் கிடையாது, கல்வி கட்டணம் கிடையாது, பருவ கட்டணம் கிடையாது, ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரலையா வந்தியான்னு கேட்டு வெளியில் நிப்பாட்டுறதும் கிடையாது என் மகளின் பள்ளிக்கூடத்தில் அப்படின்ட்டு. ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு ஸ்கூல் நடத்தும், எதுனா அந்த பொம்மைக்கு நடத்தும். அந்த பொம்மைக்கு நடத்துகிற ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி எந்த வசூலும் கிடையாது, ஆனால் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் வந்து எல்லா வசூலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு சட்டையராக வந்துட்டு அந்த மாதிரி மாற்றி சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு குழந்தைய மேலே ஏற்றி வச்சு சொல்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப வந்துட்டு அது வந்துட்டு ரசனையாகவும் இருக்கும், அந்த கருத்தை நம்ம மறைமுகமாக வலியுறுத்தின மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு நிறையா எழுதிட்டு வரேன். உங்களோட சமகால கவிஞர்கள் பற்றி சொல்லுங்கள், நீங்கள் வியந்து பார்த்த விஷயம், தெரிஞ்சுக்கிட்டது, இன்னைக்கு கவிதையோட போக்கு எப்படி இருக்குன்னு. முன்னே வந்துட்டு இப்போ கவிதை எழுதுகிறவங்க அந்த இலக்கியவாதிகள் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு முழுக்க இலக்கியத்துக்கு அப்படின்னு வர்றப்போ வந்துட்டு இலக்கிய பத்திரிகைகள், சிறு பத்திரிகைகள், சிற்றிதழ்கள்னு சொல்லுவாங்க, அது நிறையா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சிற்றிதழ்கள் வந்துட்டு என்னப்பா ஒரு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்கன்னா வந்து அவங்க வந்து விளம்பரம் இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஒரு அவங்களுக்கே ஒரு சுய கட்டுப்பாடு வச்சுட்டு நடத்திட்டு இருப்பாங்க. அதனால் வந்து அவங்களால தொடர்ந்து இயங்க முடியாத மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ஆனால் இப்போ வந்து இணையத்தோட பயன்பாடு வந்துட்டு அதிகமாகிடுச்சு. குறிப்பாக பார்த்தோன்னா அந்த முகநூல் வந்துட்டு நிறையா பெரிய அளவில் பிரபலமாகிடுச்சு. அதில் வந்துட்டு நிறையா எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ சிற்றிதழ்கள் எல்லாமே வந்துட்டு முகநூலுக்குள்ளே வந்துட்டு அவங்க வந்துட்டு அதில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி பண்ணுறது, அல்லது இணையத்திலே ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சாங்க. மின்னிதழ்கள் அப்படின்ட்டு வந்தாங்க. சிற்றிதழ்னு இருந்தது இப்போ மின்னிதழ் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எளிமையாக வந்துட்டு அந்த முகநூலில் இயங்குறவங்கெல்லாம் வந்து அந்த இதழில் எழுதுறது அந்த மாதிரி வந்துடுச்சு. அவங்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு வாசகர்கள் பரப்பில் வந்து கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமில்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அது இன்னொரு விதத்தில் வந்துட்டு கவிதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கவிஞர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா பார்த்தா அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அடிப்படை வேலை தான் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக கட்டமைப்பு வந்து வச்சுட்டோம்.
அவங்களால வர முடியாது. ஆனால் இப்போ வந்துட்டு நீ அடுப்படியில் இருந்தாலுமே அங்கே இருந்துக்கிட்டே வந்து நம்ம வந்துட்டு இணையத்தில் வந்துட்டு இயங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துட்டனால வந்துட்டு அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட வழிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கவிதைகளாக கொண்டு வர்றது, அதுக்கான நேரமும் அவங்களுக்கு வாய்க்குது. இணையத்தில் வந்துட்டு எழுதுறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இன்னொன்று இப்போ நான் பத்திரிக்கையில் எழுதிக்கிட்டு இருக்க பழக்கம் இருக்குல்ல, இப்போ என்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பத்திரிக்கைக்கு எழுதுகிறோன்னா அந்த கவிதையை வந்து யார் வாசித்தாங்க, அதை வாசித்து அவங்க ரசித்தாங்களா, அதை பாராட்டுறாங்களா என்னங்கிற அந்த ஒரு விஷயம், அதாவது ஃபீட்பேக் நமக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ இணையத்தில் எழுதுகிறப்ப வந்து உடனே வந்துட்டு நமக்கு லைக் போடுறாங்க, கமெண்ட் போடுறாங்க, அதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க, நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப பாராட்டுறாங்க. அந்த பாராட்டு தான் வந்துட்டு ஒரு கவிஞரை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விருது. ஆனால் அப்படிங்கிறப்போ இந்த இணையம் இதெல்லாம் வந்தது வந்து இந்த சமகால கவிஞர்களுக்கு வந்துட்டு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். கவிதை, நீங்கள் ஒரு கவிஞராக இன்றைக்கி இருக்கீங்க, கவிதை உலகத்தில் தான் பயணப்பட்டு இருக்கீங்க. அப்படின்னாலும் நீங்கள் கவிஞராக இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க சார்? கவிஞராக இல்லாமல் இருந்திருந்தாளா? நான் ஏன் கவிஞர் நானேன்றதுக்கு ஒரு இது சொல்லுங்கள். இது நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறது. அதாவது ரைட்டு. அதாவது இப்போது கல்லூரி படிக்கிற காலத்தில் வந்துட்டு கவிதை எழுதியிருக்கேன், கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, சிறுகதை போட்டி எல்லாத்துலேயுமே பரிசு வாங்கினேன். சொல்லப்போனால் வந்துட்டு சிறுகதை போட்டியில் வந்து யூனிவர்சிட்டி லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஆனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு ஒரு கருத்தை நம்ம வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சிறுகதையாகவும் சொல்லலாம், ஒரு கவிதையாகவும் சொல்லலாம். ஆனால் சிறுகதையாக சொல்கிறப்ப வந்து ஒரு 4-5 பக்கங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஒரு கவிதைங்கிறப்ப வந்து நறுக்காக வந்துட்டு 3 வரியில் கூட நம்மளால் சொல்ல முடியுது. ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து இது வந்து ஒரு எளிமையான வடிவமாக இருக்குது சொல்கிறதுக்கு வந்துட்டு. இன்னொன்று வந்துட்டு ஒரு பாரதியார் சொல்லுவார், பேசாத விஷயத்தெல்லாம் பேச துணிந்தேன் அப்படின்வார். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு கவிஞர்களுக்கு வந்து சமூகத்தில் இருக்க ஒரு சொல்லப்படாத விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னோடய கவிதையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இவர் அம்மி குத்தவர், தெருவில் வந்து அம்மி குத்த வருவாங்க, அவங்கள பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சாணை பிடிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு தெருவாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஒரு கிரைண்டர் வந்துட்டு மழுங்கி இருக்காது, வந்துட்டு எப்போயாவது ஒரு வருவாருன்னு எதிர்பார்த்துருப்போம், வருவார் கொத்திட்டு அவர் வாட்டு போயிட்டே இருப்பார். ஒரு நம்ம வீட்டில் கத்தி இதெல்லாம் வச்சுருப்போம், அருவமனையெல்லாம் வச்சுருப்போம், அது வந்து மழுங்கி இருக்கும். எப்போயாவது சாணம் பிடிக்கிறவங்க வருவாங்கன்னு இருப்போம், அதே மாதிரி அவர் ஏதாவது வருவார், வந்துட்டு அவர் வந்து அவரோட பாட்டு சமூகத்தில் வந்து அதை ஒரு பாட்டை பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு மீன் விற்கிறவங்க வருவாங்க, அவங்க அந்த அம்மா பார்த்திங்கன்னா வந்துட்டு வருவாங்க, இப்போ மீன் இறக்கி வச்சுருவாங்க. இறக்கி வச்சுருந்தோம் நம்ம வந்துட்டு உடனே பேரம் பேச ஆரம்பிப்போம். அவங்க வந்து ஒரு 150 ரூபான்னு சொல்லுவாங்க கிலோ, நம்ம வந்து உடனே வந்துட்டு இல்லை அவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு வந்து 100 ரூபா போடுங்கம்மோ. அப்புறம் உடனே நம்மளை கொஞ்சம் ஏறி வருவோம், அவங்க கொஞ்சம் இறங்கி வருவாங்க. கடைசியில் பேசி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு அவங்க ஒரு அம்மாங்கிற மாதிரி வந்து நம்ம அவங்க பையங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகும். லாஸ்ட் நமக்காக ஒரு மீன் கொசுரா போடுவாங்க, பிறகு அவங்களுக்கு வந்து சுமையை தூக்கி வச்சுட்டு அனுப்பிவிடுவோம். இந்த மாதிரியான கான்வர்சேஷன், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்துட்டு நிறையா சமூகத்தில் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் வந்துட்டு ஒரு சமூகம் வந்துட்டு நல்லா ஏன்னு பார்த்தீங்கன்னா மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல் அப்படின்னு தான் வந்துட்டு அறிவியலாக சொல்லுவாங்க. மனிதன் ஒரு சமூக விலங்கு. சமூகத்தோடு நமக்கு வந்து ஏதாவது கான்வர்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தோன்னா இப்போ சூப்பர் மார்க்கெட் காலம் வந்துடுச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்மளாக போகிறோம், ஏதாவது பொருள் எடுத்து உள்ளே போடுறோம், பில்லு போடுறாங்க, வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். அங்கே பேரம் பேசுறதோ எதுவும் இல்லை. இப்போ ஒரு அண்ணாச்சி கடைக்கு போகணுன்னா வந்துட்டு ஒரு காய்கறி வாங்கினோன்னா வந்துட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை கொடுங்க, ஒரு அதுன்னு கேட்டு வாங்குகிறோம், ஏன்னா பேரம் பேசுகிறோம். இந்த மாதிரியான அப்போ வந்துட்டு அடுத்த தடவை வர்றப்ப அக்காம்பார் அவர் வந்துட்டு ஏன்னா அண்ணாம்பார், இந்த மாதிரியான ஒரு உறவு முறைகள் இதை க்ரியேட் பண்ணுறதுலாம் வந்து சூப்பர் மார்க்கெட் வாழ்க்கை முறையில் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறோம். இப்போ நான் இந்த ஒரு மால் பக்கமாக நடந்து போய்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா உள்ளேருந்து வர்றாங்க, வந்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆட்டோக்காரரை பார்க்குறாங்க. ஆட்டோக்காரரை பார்த்தது வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு உடனே பேரம் பேசுகிறாங்க போகிறதுக்கு. வந்து உண்மையிலே அங்கே மாலுக்குள்ளே போனாங்கன்னா வந்து அவங்க வந்து 400% கூட ரேட்டு வச்சு விற்பாங்க, ஏதோ அதிகமாக வச்சு விற்பாங்க. அங்கே நம்ம பேரம் பேசுகிறக்கே தயங்குவோம், அங்கே போயிட்டு நம்ம பேரம் பேசுவாங்க. அதே மாலை விட்டு வெளியில் வந்தது வந்து நம்ம வந்து பேரம் பேச ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம எப்படி போலியாக நடிக்கிறோம், ஒரு பக்கம் வந்துட்டு எப்படி இருக்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து உடச்சி பேசுகிறது வந்துட்டு ஒரு கவிஞராக முடியும், கவிதையால் முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு அது ஒரு ஆர்வம் உண்டு.
நிறைய நம்ம பார்க்குறோம். ஒரு தெருவில் நடந்து போகிறோம், முன்னெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் மயங்கி விழுந்தாருன்னா வந்துட்டு உடனே தண்ணி தெளித்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ சூழ்நிலை வந்து ஒருத்தர் மயங்கி விழுந்தாருன்னா வந்துட்டு டக்குன்னு என்ன நினச்சாங்க, அவர் வந்து போதையில் விழுந்து கிடக்கிறாரு அப்படின்ட்டு சுற்றி போயிடலாம். உண்மையிலே அவருக்கு வந்து லோ ப்ரெஷரில் விழுந்து கிடக்கலாம். எனக்கு சமீபத்தில் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கண்ணகி சிலைக்கிட்ட நான் பேருந்துக்காக காத்துருந்தப்போ ஒருத்தர் வலிப்பு வந்து விழுந்து வாந்தியெல்லாம் எடுத்து வலிப்பு விழுவும். அங்கே பக்கத்தில் ஒரு கல்லூரி பசங்க அவங்க வந்துட்டு கேர் எடுத்து அவரை எடுத்து இழுத்துட்டு போய் ஒரு அங்கே கைப்பிடி கம்பி, அதை இரும்பு கம்பி அதை பிடிக்க வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வந்து அவரை வலிப்பை குறைக்கிறதுக்காக போராடினாங்க. போராடி முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களே 108க்கு ஃபோன் போட்டு அவங்க வந்துட்டு 108 வந்து அவரை நிமிர்த்தி உட்கார வச்சுட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் அதைங்கிறாரு. பிறகு பார்த்தா அவர் 108ல் வந்து அவர் சொல்கிறாரு, இவர் குடிச்சிருக்காரு, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கோம்ல, இப்படி தான் அப்படிங்கிறாரு. ஆக சமூகம் வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம உதவி செய்கிறதுக்கு ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் பார்த்தா மதுக்கு அடிமையாகிட்டு அந்த மாதிரி அழிகிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு கவிஞர்கள் தான் வந்து உடச்சி பேச முடியும், நான் மக்கள்கிட்ட வந்து புரிய வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் பேசணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு ஒரு கவிஞராக வந்திருக்கிறேன். ஒரு கவிஞனா சமூகத்தை பற்றின ஒரு பார்வை இருக்குது அப்படின்றீங்க. எல்லாருக்குமே இது இருக்கணுன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான். ஒரு கவிஞராக நீங்கள் உருவான விதம், சிறு வயது முதலே கவிதைகள் மீது இருந்த ஆர்வம், அப்பயே பல பத்திரிகைகளுக்கு உங்களோட கவிதைகள் அனுப்பிச்சு நீங்கள் பரிசு வாங்கின நாட்கள், இன்றைக்கும் அதோட பாதிப்பு இருக்கிறதுனால தான் உங்களோட படைப்புகள் எல்லாத்துலேயுமே அந்த பால்ய காலத்து அனுபவங்களை பதிய வச்சுட்டே இருக்கீங்க. ஒரு கவிஞனா கவிதை அப்படிங்கிறது என்ன, அதை எதை வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னு உங்களோட பார்வையில் இந்த கவிதை உலகம் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.